அண்மை செய்தி திருமாவளவனுக்கு எதிராக மயிலாடுதுறை நீதிமன்றம் பிறப்பித்த பிடிவாரண்ட் தற்போது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் விவரங்களோடு இணைக்கிறார் செய்தியாளர் செல்லப்பா. செல்லப்பா, வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள். ஹர்ஷினி, மயிலாடுதுறையில் விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைவர் திருமாவளவன் தலைமையில் கடந்த 2003ஆம் ஆண்டு மதமாற்ற தடை சட்டத்தை கண்டித்து மயிலாடுதுறை நடைபெற்ற பேரணியில் ஏற்பட்ட கலவரம் தொடர்பாக மயிலாடுதுறை காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு மயிலாடுதுறை மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் வழக்கு நடைபெற்று வருகிறது. இந்த வழக்கில் ஆஜராகாத விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் திருமாவளவன் எம்பிக்கு கடந்த 31ஆம் தேதி பிடிவாரண்ட் பிறப்பித்த மாவட்ட அமர்வு நீதிபதி விஜயகுமாரி உத்தரவிட்டாரு. அதனைத் தொடர்ந்து இவ்வழக்கை வருகின்ற ஆகஸ்ட் 27ஆம் தேதி ஒத்தி வைத்தாரு. இந்நிலையில மத்திய அரசின் 3 சட்டங்களை திரும்ப பெற வலியுறுத்தி வழக்கறிஞர்கள் நடத்தி வரும் போராட்டம் மற்றும் வேலை நிறுத்தம் காரணமாக இந்த வழக்கு தொடர்பாக விசிக தரப்பு வழக்கறிஞர்கள் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யாததால் பிடியாணை பிறப்பிக்கப்பட்டது. இதனால் விடுதலை சிறுத்தை கட்சியினரே பரபரப்பு ஏற்பட்டது. இந்நிலையில பிடிவாரண்ட் பிறப்பிக்கப்பட்ட அன்றைய தினம் பாராளுமன்ற கூட்டத்தொடரில் பங்கேற்பதாக வழக்கில் ஆஜராக முடியவில்லை என்றும் வழக்கறிஞர்கள் இன்று தாக்கல் செய்த பிடிவாரண்ட் உத்தரவை திரும்ப பெறும் மனுவை நீதிபதி விஜயகுமாரி அளித்தனர். இந்த மனுவை ஏற்ற நீதிபதி வருகின்ற ஆகஸ்ட் 27ஆம் தேதி நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராக வேண்டும் என்ற நிபந்தனையுடன் பிடிவாரண்ட் உத்தரவை திரும்ப பெற்றார். மேலும் தற்போது இச்சம்பவம் மயிலாடுதுறையில் பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி செல்லப்பா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.